பாலியல் கொடுமை செய்ததற்கு போகாதே, துணை போகாதே, காவல்துறையே துணை போகாதே. தமிழக அரசு நாங்கள் கண்டிக்கின்றோம். கொல்கத்தாவில் நடந்த அந்த பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தஞ்சை சரபோஜி கல்லூரியில ஒரு போராட்டங்கிறது நடந்தது. அதை ஒட்டி இந்தியா ஃபுல்லாவும் நடந்தது. அந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்ததா இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்திருக்க. அதை அடுத்து என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி, கல்லூரி பயிலக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமைங்கிறது நடந்திருக்கு. அந்த கல்லூரியில அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினாலே நடந்திருக்கு. இதை என்னன்னு கண்டுபிடிக்காம இருந்து அதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பின்படி எந்த ஒரு பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை எஃப்ஐஆருமே வெளியிடக்கூடாது. இன்னைக்கு அந்த பெண்ணுடைய போன் நம்பர்ல இருந்து டீட்டெயில் முதற்கொண்டு எஃப்ஐஆர் என்ன ஃபைல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய மாநகரத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் வெளியிட்டு இருக்காங்க. இது சட்டப்படி தப்பு. இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. உடனடியாக அந்த குற்றவாளிகளை தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளை படிக்கக்கூடிய இன்னைக்கு பிறந்த பச்சிளம் பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு நிலைங்கிறது இன்னைக்கு இந்த இந்திய நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த உலக நாடுகளை பார்த்தோம்னா இந்த இந்திய நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இந்த ஆணாதிக்க சமூகத்தினால இந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைங்கிறது கொடூரமான அளவில் நடந்திருக்கு. குறிப்பிட்டு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு பள்ளி கல்லூரி மாணவிக்கு நடந்திருக்கு. அதை அடுத்து என்னன்னா, இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கு. அந்த நிர்வாகம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? அந்த நிர்வாகம் ஏன் இந்த மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காம இருக்கு? இன்னைக்கு அங்க நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்லூரி நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? உடனடியாக அந்த காவல்துறையை அந்த பெண்ணுடைய தகவல்களை வெளியிட்டதை கண்டிக்கிறோம். அது இல்லாம இந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை எல்லா கல்வி நிலையங்களையும் ஏற்படுத்தணும். இன்னைக்கு பெண்கள் மீதான நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக உடனடியாக ஒரு கடுமையான சட்டத்தை இயற்றணும். தொடர்ந்து தமிழகத்துல பாலியல் வன்கொடுமைங்கிறது இந்த திமுக அரசாங்கத்துல அதிகமான பாலியல் வன்கொடுமைங்கிறது கடந்த காலங்கள்ல நடந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கல்வி நிலைய வளாகங்கள்ல பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல பாலியல் வன்கொடுமைங்கிறது ஆசிரியருக்கே நடக்கக்கூடிய நிலைமை. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம், இன்னைக்கு கல்வி நிலைய வளாகங்கள்ல மாணவர்களுக்கான பாலியல் சீண்டல்ங்கிறது பெரிய அளவுக்கு தமிழகத்துல பெருகி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு திமுக அரசாங்கத்துடைய மிகப்பெரிய அலட்சிய போக்குதான் அப்படிங்கிறத திமுக அரசாங்கம் உறுதியளிக்கணும் அப்படிங்கிறது தான் காரணம். என்னன்னா, பொள்ளாச்சி சம்பவத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசியல் போக்கின் காரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைங்கிறது மூண்டுகிட்டே இருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும் பாலியல் இஷ்யூல காவல்துறையோட எஃப்ஐஆர் எப்படி நீங்குது, எப்படி கசிவுங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறது தான். காவல்துறையில போடக்கூடிய எஃப்ஐஆர் சென்னை ஆணையர் சொல்றாரு, அது சிஸ்டம் கோளாறு அப்படிங்கிறது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற ஆணையர்கிட்ட சிஸ்டம் கோளாறால எப்படி லீக் அவுட் ஆகுதுங்கிறது மேல இருந்து கீழே வரைக்கும் இதுல அரசியல் காப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது தான். அதே போல நேற்றைய தினம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கோவி செழியன் அவர்களுக்கு நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து, சொந்த மாவட்டத்திலிருந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பாலியல் வன்கொடுமையை அரசியலாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கோவி செழியன் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறதா. அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. குறிப்பிட்டு அரசியல் நிகழ்ச்சியா இது இருக்கு அப்படிங்கிறதா. பாலியல் வன்கொடுமை ஏதோ அரசியலுக்கு நடத்தப்பட்ட செய்தி அல்ல. அது பெண்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதல், அது வன்கொடுமை. அதுக்கு தனி சிறப்பு சட்டம் ஏற்றுனா அது உங்க அரசாங்கம் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கம் சரி, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அரசியல் இருக்கு. எனவே நீங்க சொல்வதும் ஒரு அரசியல் தான் சொல்லி உடனடியாக பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையான சட்டத்தை ஏற்றணும். திமுக அரசாங்கம் உடனடியாக களத்தில் இறங்குறத இந்திய மாணவர் சங்கம் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான்.